பரபரப்பு அடங்குறவரில் ஒரு ஏறத்தாழ ஒரு 6 நாளைக்கு மேலே எங்களை அடைச்சி வச்சுருந்தாங்க. சாப்பாடு பாட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆக அப்போ தான் அது அந்த வைரஸ் ஆனால் இது என்ன ஆச்சுன்னா அவங்க அங்கே இருந்த கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கிளாஸ் எடுக்கும்போது இந்த எய்ட்ஸ் வைரஸை கருப்பர் இனத்தையும் ஆசியை சேர்ந்த இந்தியர்களையும் ஒழிக்கிறதுக்காக உருவாக்கினது தான் இந்த வைரஸே அப்படின்னாங்க. அது எதிர்பாராததும் என்னாச்சுன்னா அமெரிக்காவில் இது பரவிடுச்சு. அங்கேயே லீக் பண்ணி விட்டாங்க. முதல்ல மாட்டது அமெரிக்கர்கள். அதனால தான் உடனே எய்ட்ஸுக்கான இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான இது மருந்துகள் கடன்னு வந்துருச்சு. அடுத்தது என்னாச்சுன்னா அந்த எய்ட்ஸ் வைரஸ் ஆசியாவுக்கு வரும்போது அதனுடைய வீரியம் குறைஞ்சி போச்சு. எதிர்பார்த்த மரணம் நடக்கவே இல்லை. இந்தியாவில் என்ன சொன்னாங்கன்னா அப்படி செத்து உழுவு போகிறாங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க. எய்ட்ஸுக்கான மரணங்கள் ரொம்ப குறுகி போச்சு. எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட இன்றைக்கி அந்த சேகருங்கிற மாணவர் தான் முதல்ல தனக்கு எய்ட்ஸ்ன்னு சொன்னவர். இன்னும் இருக்கார், 58 வயசு.